ப்ராப்ளம் அட்டன் பண்ண வந்திருக்கோம். ஃபால்ட் அட்டன் பண்ண வந்திருக்கோம். டேப்பில் தண்ணி வந்தாலும் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணி போயிருக்காங்க. தண்ணி வரல, அதனால் டவுட்டில் டேப்பே ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, டேப்பே ரிமூவ் பண்ணி பார்த்தாச்சு, வரல. உள்ள ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. என்னென்னு மேலே டேங்க்கில் போய் செக் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து டெலிவரி லைன் 2ஆக பிரியுது. இதில் 1 இன்ச் வந்துட்டு இங்கேருந்து 3/4 லைன் பிரியுது. இந்த லைன் தான் நம்ம கீழே பார்த்த ரூமோட லைனு. இதில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி நிற்கிது. ரஸ்ட்டுன்றதை விட ஒரு மாதிரி டஸ்ட் இது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தண்ணியில் சேரும் நார்மலாகவே. அதை எப்படி க்ளீன் பண்ணுறது? அது இல்லாமல் நார்மலாக ஆசிட் வச்சு வாஷ் பண்ண போகிறேன். மோட்டர் லைன் டைரக்ட் பண்ணி அடிக்க போகிறேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது ஓஸ்லாம் வாங்கிருக்கேன். ஆசிட் பாட்டில் அதுதான் எனக்கு திங்ஸ் எல்லாம் இருக்குது. இது 3/4 FTA. இது ஹோஸ் நிக்கல். எல்லாமே டெம்பரரி லைனுக்காக சும்மா க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கிருக்கேன். இது வந்து டேங்க் டெலிவரி லைனு. நான் வந்து இதை வந்து செக்ஷன் லைனோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா மோட்டர் ப்ரெஷரில் கனெக்ட் பண்ண போகிறேன். கிளாம்ப் போட்டு இது எதுக்காக ப்ரெஷர் மோட்ரு இல்லை வேறு ஏர் பம்ப் இல்லாமல் இந்த லைனை இப்படி க்ளீன் பண்ணுறோன்னா இது கொஞ்சம் பழைய லைனு. ஸோ லைன் ஏதாவது பிச்சுக்கும். ஓவர் ப்ரெஷரில் அடித்தா லைன் ஏதாவது பஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஆசிட் போட்டு நார்மலாக க்ளீன் பண்ண போகிறோம். ஆசிட் வந்து இப்போ இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு தான் லைனை டைரக்ட் பண்ண போகிறோம். சேஃப்டிக்கு கட்சி தெரியும். இது ஒரு 3/4 இன்ச் டம்பிங். மோட்டர்லேருந்து டேங்க்குள்ளே போகிற லைனை க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ் ஃபுல்லாக ஆசிட் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். மோட்டர் டைரக்ட் லைனில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். உள்ள லைன் டம்மி பண்ணி வச்சு மோட்டர் போட்டு ப்ரெஷரில் வெளியே கொண்டு வரணும். Close it. Awesome. அங்கே பாருங்க கட்டு. பா இது முடிஞ்சு லைன் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எதுக்காக இப்போ பைப் லைனை கட் பண்ணி பார்க்காம ஆசிட் ஊற்றி வாஷ் பண்ணுறீங்க, வேலையை எதுக்கு பெருசு பண்ணி காட்டுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா போன வீடியோவில் வந்து நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பைப் லைன் எதுவும் ஓப்பனில் தெரியுற மாதிரி இல்லை. இந்த வீட்டில் முன்னாடி பண்ண ப்ளம்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக கன்சீல் பண்ணி வச்சுருக்காங்க. கன்சீலில் இருக்கனால தான் நம்ம ஆசிட் ஊற்றி வாஷ் பண்ணுறோம். இது கம்ப்ரஸர் மோட்டர்லேயும் பண்ணலாம், ஒரு நார்மலாக ஏர் பம்ப் கையில் யூஸ் பண்ணுற கம்ப்ரஸர் பண்ணலாம். அதெல்லாம் ப்ரெஷர் தாங்காது. நார்மல் பைப்பு, நார்மல் கேஸில் இருக்க பைப்பு இது என்ன ப்ரெஷர் தாங்குமோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஆசிட் ஊற்றி வாஷ் பண்ணுறோம். பைப் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கீழே எங்கள் நம்பர் இருக்குது, நீங்கள் எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை கமெண்ட்லேயே நீங்கள் கேட்கலாம், நாங்கள் எப்போவுமே ஆன்சர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நார்மலாக எப்படி வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம்.
அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணதை எடுத்தாச்சு. நீங்கள் நார்மலாக வீட்டு யூஸேஜ்க்கும் வச்சுக்கலாம், இல்லை தேவையில்லைனா ரிட்டர்னும் கொடுக்கலாம், ப்ராப்ளம். இந்த லைன் நான் பழையபடி க்ளீன் ஜாயின் பண்ண போகிறேன். மேலே இருக்க பெயிண்ட்டு நீங்கள் பிளேட் வச்சு நார்மலாக சொன்னீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ரைட்டாக சொல்யூஷன் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது அதே ப்ளஸ் முக்கியமான விஷயம், ப்ளம்பர் கைடன்ஸ் இல்லாமல் கூட இல்லாமல் நீங்கள் ஆசிட் யூஸ் பண்ணாதீங்க. மாற்றுறது கஷ்டமாக இருக்கும். இந்த த்ரெட் வந்து ஜிஏன்றனால ரொம்ப நாளாக போயிருக்கு. பிவிசி மாற்ற கஷ்டமாக இருக்கனால அதை எப்படி க்ளீன் பண்ணுறது? ரெண்டு பக்கமும் ஆஃபீஸ் த்ரெட் இருக்கும். இது ஜிஏயில் பைப் ஃபில்டர் வருது, நமக்கு தேவையான லென்த்தில் கிடைக்குது. இப்போ என்கிட்ட இது இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு க்ளீன் பண்ணுறேன். இந்த போகிறதுனால த்ரெட்டில் இருக்கிற ரஸ்ட்டு, பழைய த்ரெட்டு எல்லாம் க்ளீன் ஆகிடும். இது நார்மலாக நீங்கள் வீட்டில் டேப்பு எமர்ஜென்சிக்கு ப்ளம்பர் வரல, உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி, டேப் கழட்டிக்கிச்சு மாட்ட முடியல அப்படின்னா இது வாங்கணும்னு இல்லை, ஜிஐயில் விற்குது. ஜிஐ பைப் ஃபில்டர் 1/2 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை போட்டு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.